காலை வணக்க நேயர்களே. நாம் மகாலட்சுமி வாசம் செய்யும் 108 இடங்கள் எவைகள் என்று இன்று இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கூறப்படுகின்றேன். வெற்றிலை, மேற்புறம் விபூதி, வில்வம், மஞ்சள், அச்சதை, பூர்ண கும்பம், தாமரை மணி, ஜெபமாலை, வலம்புரி, சங்கு. இரண்டாம் அதாவது மாவிலை, தர்பை, குலைவாலை, துளசி, தாளம்பு, ருத்ராட்சம், சந்தனம், தேவதாரு, அகில், பஞ்சபாத்திரம், கொப்பரைக்காய், பாக்கு, பச்சை கற்பூரம், கலசம், திருச்சுருவம், கமண்டல நீர், நிறைகுடம், காய்ச்சிய பால், காராம்பசு, நெய், குங்குலியம், புகை, கஸ்தூரி, புனுகு, பூணுல், சாலிகிராமம், வானலிங்கம், பஞ்சகவ்யம், திருமாங்கல்யம், கிரீடம், கூழாங்கிழங்கு, ஆலவிழி, தேங்காய் கண், தென்னம்பாளை, சங்கு புஷ்பம், இலந்தை, நெல்லி, கடுக்காய், கொம்பருக்கு, பவளமல்லி, மாதுளை, திருநீற்று பச்சை, அத்திக்கட்டை, ஆலகாச கருடன், வெற்றிவேர், அருகம்புல், விளாமிச்ச வேர், நன்னாரி வேர், கடுக்காய், விளாம்பழம், வரை, நெற்கதிர், மாவடு, புற்றுத்தேன், எலுமிச்சை, மணிநாக்கு, சோளக்கதிர், பாகற்காய், அகத்திக்கீரை, காசினிக்கீரை, பாலாக்கீரை, நண்டு வலை, மண், காளை கொம்பு, மண், யானை கொம்பு, மண் ஆல அடி, மண் வில்ல அடி, மண் வெள்ளரிப்பழம், மோதகம், அவலு, காதோரை, கடல் நுரை, கண்ணாடி, மோதிரம், பட்டு, தையல் இல்லாத புது துணி, பெண்ணின் கழுத்து, ஆணின் நெற்றிக்கோவில் நிலை, மண் வெயிலும் கூடிய மழைநீர், கீரிப்பிள்ளை, நுனி முடிந்த கூந்தல், படிகாரம், அரசமைத்து, பன்றிக்கொம்பு, சந்திரகாந்தக்கல், பிரம்பு, நாயுருவி, வாசல், நிலை நெற்றி. இவைகளெல்லாம் அக்காலத்திலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகிய பொருள். இவைகளெல்லாம் நம்மிடையே இருந்து கொண்டே இருக்கும். மகாலட்சுமி வாசம் செய்து கொண்டிருக்கும். அக்காலத்திலே சாம்பிராணி புகை செவ்வாய், வெள்ளிக்கிழமை காலையிலும் சாயங்காலம் 2 நேரங்களிலும் சாம்பிராணி புகை போடுவார். கூந்தலுக்கு கூட சாம்பிராணி புகை காமிப்பார். இவைகளெல்லாம் இருந்தால் மகாலட்சுமி வாசம் என்று கூறுவார். காடுகளிலும் மலைகளிலும் அந்த இயற்கையோடு நாம் ஒன்று வாழ்ந்து வந்ததால் இதனுடைய பயனை தெரிந்திருந்தார்கள். இவ்வளவும் நமக்கு மனிதனுடைய அன்றி நமக்காக இந்த பொருள் ஒவ்வொன்றுமே கொடுக்கப்பட்டது. இதுதான் மகாலட்சுமி வாசம் என்று கூறுவாங்க. நேயர்களே, இவ்வளவு பொருள்கள் நம்முடைய மண்ணிலே நம்முடைய முன்னோர்கள் இவைகளெல்லாம் நம்மோடு பயணித்தவை அல்லவா? கற்றதனால் பயனன்கள் வாளறிவன் நற்றார் சொலார் எனில் அக்காலகட்டங்களிலே
படிப்பு இருந்ததோ இல்லையோ, பண்பாடு ஒழுக்கம் நிறைந்த ஒரு தகப்பனாரோ ஒரு குரு மூலமாக உபதேசம் நடைபெற்றது. வழி வழியாக தெய்வ வழிபாடுகள் ஆங்காங்கே நடைபெற்றது. முதலிலே ஆதிகால மனிதன் மரங்களை வழிபட்டான். அதற்கப்புறம்தான் உலோகங்கள் மூலமாக உணர்ந்து உலோகங்கள் வடிவமைத்து பிற்காலத்திலே மன்னர்கள் காலத்திலே ஆலயப்பணி இறைவனை அதை கல்லிலே செதுக்கி அதற்கு பல ஆராதனை செய்தார். இப்படி நாம் நம்முடைய மனித வாழ்க்கையானது கடந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. இந்த சமுதாயம் சீர் பெற்று கொண்டு இருக்கிறது. இன்று நாம் கல்வியிலே மிகவும் நாம் பயனடைந்து மென்பொருள்கள் கண்டுபிடிப்பத அளவுக்கு நாம் தயாராகிவிட்டோம். வான மண்டலங்கள் போய் வருவதற்கும் நாம் கண்டுபிடித்து விட்டோம். இங்கிருந்து நாம் பேசக்கூடிய நம்முடைய நிழலானது மற்றவர்கள் பார்ப்பதற்கு கைபேசி மூலமாக அந்த அளவிற்கு விஞ்ஞானம் முன்னேறிவிட்டதல்லவா? ஆம் நேயர்களே, ஒவ்வொன்றும் கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசாக வருவது இயற்கை தான். ஆனால் மனிதர்கள் ஆபத்தில்லாமல் இருந்தால் அது நல்லதான். வணக்க நேயர்களே, இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பம்மல் கோபால் சேது. வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு.